இவளுக்காக தான் நீ சாப்பிடாம கொள்ளாமல் தூங்காமல் இவளுக்காக உட்காந்துருக்கேன். ஜியா ஒரு நாளைக்கு நம்ம கூட இருக்க மாட்டான். பை பை ஜியா. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜியாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுல, குருன்ற அந்த குர்ரை வந்து இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த குர்ரை தூக்கி ஜெயிலில் போட போகிறோம். அதாவது என்னன்னா, அந்த கிர்ரை வந்து இன்னைக்கு சரி பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் பக்கம் வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து அதை மாற்ற போகிறோன்றப்போ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நேற்றுலாம் என்னால் அவளை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். சரி, அதனாலதான் இன்னைக்கு எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டு காசு ரெடி பண்ணி ஒரு வழியா வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சேன். ஸோ நிச்சயத்தில் நான் மோட்டோ லாகில் கண்டினியூ பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாளாக நம்ம வண்டியில் நம்ம ஜியா மேலே ஒரு குறை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபோனு தாங்க அடிச்சுனே இருக்கானுங்க, யார் தான் அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கிறப்போ ஒருத்தர் அடிக்க மாட்டான். என்ன சக்தி, இதோட 3வது வீடியோ. உண்மையிலே இது 3வது வீடியோங்க நம்ம சேனலில். 2வது வீடியோ இதோட சேர்த்தா 3வது வீடியோ. ஆனால் இந்த வாட்டி எப்படியாவது இதை சரி பண்ணி, எனக்கு 2 நாள் நம்ம எம்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டோட இந்த ஆக்சிடென்ட் ஆன எம்டி அது நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு. அவனுக்கு இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம அதை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவை என்ன பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு வீட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அப்பப்போ எடுத்துப்பேன், அப்பப்போ ஓட்டிப்பேன். என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று எடுக்கிறேன் மனசே கேட்கல. பிரேக் பிடிக்குதுன்னா ரொம்ப மைல்டாக பிடிக்குது. த்ராட்டில் ரொம்ப அதிகமாகி எனக்கு ஒரு மாதிரி ரோட்டில் கண்ணே கலங்கிருச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே ஓட்ட வேணும்னு வண்டியை நிப்பாட்டிட்டேன். ரைட், இன்றைக்கி எப்படியாவது ரெடி பண்ணி சொல்லிட்டு அப்படியே காசு அங்கே இங்கே புரட்டி ரெடி பண்ணிட்டு இப்போ அன்னைக்கு கடைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக இதை சரி பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஷோரூமில் கொண்டு போய் த்ராட்டில் பாடியை மொத்தமாக மாற்றிடுவோங்க. என்னால் முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு கூட நான் ரெடி பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வண்டி இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது பண்ணவே முடியல. அதனால் எப்படியாச்சும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஜியாவோட சர்வீஸ் வீடியோ, லாஸ்ட்டு சர்வீஸ் வீடியோ. என்ன ஜியா, அப்படி தான் கண்டிப்பாக இந்த சீரீஸோடு இதை முடிச்சிருவோங்க. இன்னையோட இந்த வேலையை மொத்தமாக முடிச்சிடும். இல்லை அப்படி மாற்றி அரெஸ்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையோடு டிராஃபிக் தேடி பிடிச்சாது த்ராட்டில் பாடி வேண்டியது மொத்தமாக த்ராட்டில் பாடியை மாற்றி விட்ருவோங்க. அது போக பிரேக் பேடை வேறு சேஞ்ச் பண்ணணுங்க. கிட்டத்தட்ட நம்ம எப்போ மாற்றினது தெரியுமா, ஒரு 6000 to 5000 கிலோமீட்டரில் மாற்றினதுன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக கொடைக்கானல் எப்போ போனோம், ஆமாம் ஒரு 2-3 months இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இன்றைக்கி பிரேக் பேடு அப்புறம் வந்து ரெண்டு பிரேக் பேடையுமே சேஞ்ச் பண்ணிடுவோம். ரெண்டையுமே க்ளீன் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டு, வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கன்னு தெரில. மேபி போரிங்காக இருக்கா நான் போடுற கண்டென்ட் எதுவும். ஸோ உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. போர் அடிக்குது ப்ரோ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டானா கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் போடாமல் இருந்தீங்கன்னா ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ண அடுத்தடுத்து ரைட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட் நோட்டு சூப்பராக இருக்குங்க. வெயில் பிரித்து அடிக்குதுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாகவே செம்ம வெயில். நேற்று குளிக்கலான்னு சொல்லி தண்ணியை திறக்கிறேன், ஹாட் வாட்டர் மாதிரி வருதுங்க தண்ணி. செம்ம ஹீட்டு, போய் கையெல்லாம் வெந்து போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அதில் குளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வெயில் அடிக்குதுங்க. ஒரு நாள் ஜேசிபி வாங்கி ஓட்ட போகிறேன். யாராவது சொல்லுங்க, நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஜேசிபி தான் ஓட்டுறாரு, கமெண்ட் பண்ணுங்கள். ஜேசிபி ஒரு நாள் எடுத்து ஜேசிபியில் விளாக் பண்ணுவோம். செம்மையாக இருக்குங்க. ஒரு கியரை டவுன் பண்ணிட்டு ஏற்றுனா ஒரு சவுண்டு கேட்குது பாருங்க. ரெடி 1 2 3. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஓடுது. உங்களுக்கு எப்படி எவ்வளோ தானே கிளியராக கேட்குது தெரில. நான் என்ன பூஸ்ட் பண்ணி போடுறேன். விண்ட்லாஸ்ட் கொடூரமாக அடிக்குதுங்க காற்று. இந்த அனல் காற்று அப்படியே கூலிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ஜியா வந்து கலெக்ட் ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ கழட்டிட்டு போயிட்டு அப்புறம் த்ராட்டில் பாடி எடுத்துகிட்டு போய் சென்சாரை கொண்டு போய் பார்ட் நம்பர் செக் பண்ணி அப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வரணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 5:45 பக்கம் ஆச்சு. ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வேலை நடக்க முடியுது. ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா என்ன ஏதுன்றது டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ போய் நான் போய் எல்லாத்தையும் கலட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து த்ராட்டில் பாடி வந்து கழட்டி எடுத்தாச்சு. த்ராட்டில் பாடியில் இது வந்து இது வந்து ஸ்டெப் மோட்டார், ஓகேவா? இதுதான் வந்து O2 சென்சார். நமக்கு வந்து இப்போ என்ன போச்சுன்னா O2 சென்சார் தான். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் கடையில் காட்டுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஸ்டெப் மோட்டார் வாங்கலாம்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு O2 சென்சார் வாங்கி மாற்றி பார்ப்போம். சப்போஸ் நல்லா ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து தேவையில்லை. இதுதான் O2 சென்சார். இப்போ தான் வாங்க போகிறோம், மாற்ற போகிறோம். சப்போஸ் அப்படி போட்டு இன்னும் அரெஸ்ட் ஆகலை, இன்னும் வந்து த்ராட்டில் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டெப் மோட்டார். ஸோ இதை மாட்டணும். ஸோ ரெண்டுமே சேர்த்து என்ன ஏதுன்னு தெரில. நான் அங்கே கடைக்கு போயிட்டு நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வாங்கியாச்சு கைஸ். தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்குவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப்பர் மோட்டர் இப்போ கேட்டிருக்கோம் எவ்வளோ ப்ரைஸ் என்ன கிடைச்சா பார்ப்போம். மணி இப்போ 8 minutes பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியாக O2 சென்சார் வாங்கியாச்சுங்க. நியூஸ் கமாரா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை ஏறி இறங்கியிருக்கோம். போய் பார்ட் நம்பர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எவ்வளோ காசு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 830 ரூபா வந்துச்சுங்க. ஒரு ப்ராடக்ட் 980 ரூபா போட்டுருந்துச்சு. கம்மி பண்ணி 850 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போயே டைம் வந்து ஆயிடுச்சு. நீ வந்து நாங்கள் நைட்டு ஒர்க்கர் ஆக போகிறோம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் நாளைக்கு வண்டி ஈஸியாக வந்து பக்காவாக எடுத்து லைட்டாக காட்ட முடியும். ஸோ நான் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன ஏற்றுன்றதை கண்டினியூ பண்ணிட்டு வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளோதான், கடைக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக வண்டியில் எல்லாத்தையும் எடுத்து மாட்ட போகிறோம். த்ராட்டில் பாடி அங்கே இருக்குது. O2 சென்சார் வாங்கிட்டு வச்சு ஆக்சுவலி இதுதாங்க O2 சென்சார். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தான் நம்ம ஜியாவுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இவ்வளோக்காக தான் இன்னைக்கு சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் இவ்வளோக்காக உட்காந்துருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து இது கண்டிப்பாக மாட்டிடுவோம். மாட்டினா அரெஸ்ட் ஆகிடணும். நீங்களும் சாமி தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். மாற்றும் போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க அப்படியே நான் போய் காட்டுறேன். பல சம்பவங்கள் நம்ம சேனல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே த்ராட்டில் பாடி வந்து அது இன்னும் ரேஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் இன்றைக்கி போய் ஸ்டெப் மோட்டார் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் சொன்னது வந்து ஒன்று ஸ்டெப் மோட்டார் போயிருக்குண்டா, நீ ஸ்டெப் மோட்டார் சேஞ்ச் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக வந்து சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக போய் ஸ்டெப் மோட்டார் வாங்கிட்டு நம்ம அப்படியே அன்னை கடைக்கு போவோம். ஸோ போகிறதெல்லாம் நான் மிச்சத்தெல்லாம் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனால போட்டுக்கோங்க. வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இப்போ டேட்டா கிளம்பியாச்சு. ஸோ பையன் வந்து இது பேர் என்னடா, செராமிக் கோட்டிங். ஸோ செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கானுங்க. வண்டி பக்காவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு 1500 தான் பண்ணியிருக்கோம். செம்ம ஒத்துங்க. ஸோ யார்கிட்ட பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவில் ஒரு அண்ணே வருவாங்களே, வணக்கம்டா புள்ள, இன்றைக்கி இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோன்னா MT-115 ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த அண்ணாட்ட தான் போய் பண்ணியிருக்கான். கார் வாட்டர் சர்வீஸ். ஸோ அங்கே தான் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு செம்ம ஒர்த்து, சத்தியமாக காசுக்கு ஒர்த்து. ஸோ நம்ம ஜியாவுக்கு வந்து நான் கேட்டிருக்கேன். நம்ம ஜியாவுக்கு சீக்கிரமாக பண்ணுவோம். அந்த அப்டேட்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட்டு செம ஒர்த்துங்க. எனக்குலாம் சாட்டிஸ்ஃபைடு. அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லை, எனக்கு செம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பார்க்கல. ஆமாம், அதான் சொல்லிட்டே இல்லைங்க, இது வந்து என் வண்டி மாதிரிங்க, அவன் வண்டி கிடையாது, இது என் வண்டி மாதிரி. அது இந்த 3 நாள் என் கூட நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு ஸ்டெப் மோட்டார் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 996 ரூபா பக்கம் வந்துருச்சுங்க ஸ்டெப் மோட்டார். நல்ல வேலை இங்கேருந்து நாங்கள் சிந்தாமணி போயிருப்போம். சிந்தாமணி இங்கேருந்து 30 கிலோமீட்டர்னால் ஒரு 30 கிலோமீட்டர் டு 25 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போக வேண்டிய யதார்த்தமாக இங்கே கேட்டு பார்ப்போம் இருக்கான்னு பார்ப்போம்னு பார்த்தா இவங்ககிட்ட எல்லா பார்ட்ஸுமே இருக்குங்க. பஜாஜோட ஜென்யூன் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும்.
பார்ட் நம்பரை சொன்னால் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்ட் நம்பரை சொன்னோம், எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படியே நீ டேரெக்டாக அன்னைக்கு கடைக்கு போய்ட்டு மாற்ற வேண்டியதாங்க. கொஞ்சம் மட்டும் டயர்டாக இருக்குது, வெயில் அடித்து பிரிக்குது. ஸோ அதாங்க அன்னைக்கு கடைக்கு வந்தாச்சு. ஜியோ பாருங்க, மனசே இல்லைங்க. ஓ கடவுளே, சரியாயிரும். ஸோ நான் உங்களுக்கு மாட்டும் போது என்ன ஏதுன்னு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த த்ராடு படியில் அப்படியே வச்சு ஓட்டு சென்சார் மட்டும் தான் மாற்றுறோம். ஸோ அதனால் அங்கனக்குள்ளே வச்சு மாட்டியாச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு மாட்டுறது அப்படி லைக் காட்டுறேன். இது வந்து 5ஆம் நம்பர் ஃப்ளவர் கிட்ட போட்டு மாட்டணுங்க. ஃப்ளவர் கிட்ட உள்ள வச்சாச்சு. கரெக்டாக மாட்டணும், குழப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. நீ பிளக்க போட வேண்டியதான். அவ்வளோதான், போட்டாச்சு. வயர் கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, கடையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலைங்க. ஸோ நாங்களும் ஓட்டோ சென்சார் மாற்றியாச்சு, த்ராட்டில் ஸ்டெப் மோட்டார் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்டில் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டு தான் இருக்குது, இன்னும் வைப்ரேஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சாரி, த்ராட்டில் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஷோரூம் கொண்டு போவோம். ஷோரூமில் போய் என்ன செக் பண்ணி பார்ப்போம், ஈஸியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்ட்டு. எரிச்சலாக இருக்குது, கோவம் ஒரு பக்கம் மன வருத்தம். ஒரு வருத்தம் ஜியா விட்டு என்னால் இருக்கவும் இல்லை. நேற்று நைட்டு விட்டதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னும் எப்படி ஷோரூமில் 2 நாள் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரிலங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதனால பார்த்துக்கலாம். என்ன த்ராட்டில் பாடி சேஞ்ச் பண்ணால் சவுண்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. எனக்கு நம்ம ஜியாட்ட ரொம்ப பிடிச்சதே அவள் த்ராட்டில் சவுண்ட், அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க, அந்த சவுண்டு தாங்க. அது வந்து கம்மியாகும்டா, மேபி புது த்ராட்டில் போடும்போது நமக்கு வந்து சவுண்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்ன ஏதுன்னு தெரில, போய் பார்ப்போங்க. பாருங்கள், இதுக்கு அடிச்சுக்கிட்டு இப்படி ஏறுறானுங்க. அது என்ன ஏதுன்னு தெரிலங்க, நம்ம பார்ப்போம். இப்போ ஷோரூம் போயிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கண்டினியூ பண்ணுறேங்க, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷோரூமில் தாங்க நம்ம ஜியாவை டெலிவரி எடுத்தோம், அந்த இடத்துல. ஸோ இருங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஷோரூமில் வந்து பேசி கார்டெல்லாம் போட்டு சாவியை சரண்டர் பண்ண சொல்லிட்டாங்க. சாவியை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு கேட்கலைங்க, 2 நாள் ஆகுன்ட்டாங்க. ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஈவினிங்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பை பை ஜியா. புலம்புவாங்க, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லாமல் தூங்க முடியாது, மாதிரி நேற்று நைட்டே ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சிங்க. ஸோ அப்போது நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா இதை நெக்ஸ்ட் வீடியோ போடுறேங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ ஜியா ஒரு நாளைக்கு நம்ம கூட இருக்க மாட்டோம், பார்த்துக்கலாம். ஸோ பை ஜியா. ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.